உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராளுமன்றத்தில் ஒரு மசோதாவை முன் வச்சிருக்காரு. அமித்ஷா குறி வச்சிருக்கிறது யாரை? தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையா, மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியையா, கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனையா, கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவையா? யாரை குறிவைத்திருக்கிறார் அமித்ஷா? எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களினுடைய முதலமைச்சர் பதவிகளை, அமைச்சர் பதவிகளை குறிவைத்து இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிற கடுமையான எதிர்ப்பு பாராளுமன்றத்தில் எழுந்திருக்கு. கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு பாராளுமன்றத்தில். ஒரு மாநிலத்தில் பாஜக அல்லாத ஒரு கட்சி ஆளும் கட்சியாக இருந்து அந்த கட்சியினுடைய ஆட்சி கொஞ்சம் பலவீனமாக இருந்தால் கூட அந்த ஆட்சியை காலி செய்வதற்கான அம்சங்கள் இந்த மசோதாவில் இருக்குது அப்படின்னு கடுமையான எதிர்ப்புகள் இந்த மசோதாவுக்கு எழுந்திருக்கு. அப்படி என்ன மசோதாவை அமித்ஷா கொண்டு வந்திருக்கிறார்? அந்த மசோதாவினுடைய பின்விளைவுகள் என்ன? அந்த மசோதாவை பற்றி விரிவாக பார்ப்போம். வணக்கம், இது யூட்டன். நான் விவேகானந்தன். யூட்டன் அப்படிங்கிறது பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் நடத்தப்படுற ஒரு சுதந்திரமான ஊடகம். இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. மக்களாகிய நீங்க கொடுக்குற பணத்திலையும், யூடியூப், கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய பணத்திலும் தான் இந்த ஊடகம் நடத்தப்படுது. யூட்டன் செய்யற இந்த வேலை முக்கியமானது. இது சரியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த QR கோட் மூலமா உங்களால முடிஞ்ச டொனேஷன் அனுப்பி யூட்டனுடைய வளர்ச்சிக்கு உதவலாம். இந்த QR கோடை ஸ்கேன் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சப்போர்ட் அவர் ஃபேக்ட் செக் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்க யூட்டனுடைய வளர்ச்சிக்கு உதவலாம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்த்தோம்னா அவசரமா ஒரு பில் பார்லிமெண்ட்ல அறிமுகப்படுத்தி இருக்கிறார். ஒரு பில் பொதுவா அறிமுகப்படுத்தணும், பார்லிமெண்ட்ல கொடுக்கப்படுது, விவாதம் நடத்தப்படணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ப்ராப்பரான டைம் கொடுத்து அந்த பில் சர்க்குலேஷனுக்கு அனுப்பப்பட்டிருக்கணும். இந்த மாதிரியான இந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் பார்லிமெண்ட்ல. இதை நீங்க முன்னாடியே படிச்சிட்டீங்கன்னா இதுக்கான விவாதங்கள் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி எம்பிக்களுக்கு இந்த பில்லினுடைய காப்பி அல்லது இது பத்தின சர்க்குலர் அப்படிங்கிறது முன்னாடியே அனுப்பப்பட்டிருக்கணும். ஆனா இந்த மாதிரியான விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணாம அவசரமாக ஒரே நாள்ல ஒரு பில்லை அமித்ஷா முன் வச்சிருக்கிறார். அந்த பில் என்ன சொல்லுது அப்படின்னா, முதலமைச்சரையோ அமைச்சரையோ பதவி நீக்கம் செய்வதற்கான வழிமுறையை கொண்டு வந்திருக்கு. அதாவது ஒரு முதலமைச்சரோ ஒரு அமைச்சரோ 30 நாளுக்கு மேலாக ஜெயிலில் இருந்தாங்க, 30 நாள் ஜெயிலில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களை ஆட்டோமேட்டிக்கா பதவி நீக்கம் செய்வதற்கான வழிமுறையை இந்த மசோதாவின் மூலமா பாராளுமன்றத்தில் அமித்ஷா முன் வச்சிருக்கார். ஸோ மாநிலங்களினுடைய முதலமைச்சர்களையும் அமைச்சர்களையும் மட்டும் குறிவச்சு இந்த மசோதா கொண்டு வரப்பட்டுச்சுன்னா கடுமையான விமர்சனம் எழும். அப்படிங்கிறதுனால கூடுதலாக இதுல பார்த்தோம்னா பிரதமர், ஒன்றிய அமைச்சர் இவங்களும் சேர்க்கப்பட்டு இருக்காங்க. இப்போ இந்த மசோதாவின் மூலமா என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியலமைப்பு சாசனத்தில் 130வது திருத்தமாக இந்த மசோதா கொண்டு வரப்படுது. ஒரு அரசியலமைப்பு சாசனத்தில் திருத்தம் கொண்டு வரக்கூடிய ஒரு மசோதா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று, அதிகமாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று, அதுக்கான ப்ராப்பரான டைம் கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனா இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஏதோ ஒரு சாதாரண ப்ரொசீஜர் மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன்ல கொண்டு வர மாதிரி திடீர்னு ஒன்னு அறிவிச்சு திடீர்னு இன்னைக்கு மசோதாவை பாராளுமன்றத்தில் அறிவிக்கிறாங்க. ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு எதற்காக இவ்வளவு அவசரம் காட்டணும் அப்படிங்கிற கேள்வி எழுது. ஆகஸ்ட் 21ஆம் தேதியோடைய இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் அப்படிங்கிறது முடியுது. இவ்வளவு அவசரமாக இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த பில்லை நிறைவேற்றி ஆகணும், இதை கொண்டு வந்தாகணும் அப்படிங்கிற அவசர தேவை என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. அதுவும் குறிப்பா பார்த்தோம்னா அமித்ஷாவே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பில்லை அறிமுகப்படுத்திட்டு இந்த பில்லை ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு நான் அனுப்பி வைக்கிறதுக்கு பரிந்துரைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்புறாங்க. இந்த பில்லை ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்ப போற ஒரு பில்லை எதுக்காக இவ்வளோ அவசரமா பாராளுமன்றத்தில் கொண்டு வரணும்? அதுக்கு ப்ராப்பரா டைம் எடுத்து பொறுமையாவே கொண்டு வரலாம்ல. அப்ப இந்த அவசரம் தான் இந்த பில்லின் மீது பல கேள்விகளை உருவாக்கியிருக்கு. அடுத்ததா இந்த பில்லினுடைய கண்டென்ட், அதுக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள் 75 அதுல ஒரு புது பிரிவை இன்செர்ட் பண்றாங்க. ஆர்டிகல் 75ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒன்றிய அரசின் கீழே வரக்கூடிய அமைச்சர்களுக்கான விதிமுறைகளை பற்றின பிரிவுகளை உள்ளடக்கியிருந்தது. அதுல புதுசா ஒரு கிளாஸை உள்ள இன்செர்ட் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு அமைச்சர் அவர் தொடர்ச்சியா 30 நாட்கள்
அவர் வந்து ஏதாவது ஒரு கைது செய்யப்பட்டு கஸ்டடியில் இருந்தார் அப்படின்னா, அதிலும் குறிப்பாக 5 வருடம் அல்லது 5 வருடத்துக்கு மேல் தண்டனை வழங்கக்கூடிய அளவுக்கான பிரிவுகள், குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்தது அப்படின்னா, பிரதமரினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் 31வது நாள் அந்த அமைச்சர் வந்து பதவியில் இருந்து நீக்கப்படணும் அப்படின்னு. ஒருவேளை பிரதமர் அந்த பரிந்துரையை கொடுக்கல அப்படின்னாலும் 31ஆம் தேதி 31வது நாள் ஆட்டோமேட்டிக்காவே அந்த அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்படுவார். இதுதான் வந்து அதுல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமைச்சர் மட்டும் இல்ல, பிரதமருமே இதே மாதிரியான ஒரு கைது நடவடிக்கைக்கு உள்ளாகி 30 நாட்களுக்கு மேல அவர் வந்து சிறையில் வைக்கப்பட்டிருந்தார் அப்படின்னா 31வது நாள் அவர் வந்து தானாவே ரிசைன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவருடைய பதவி தானாக 31வது நாள் பறிபோயிடும் அப்படிங்கிறதையும் இந்த சட்டத்தின் மூலமாக சொல்கிறாங்க. என்னப்பா பிரதமர் பதவியும் சேர்த்து பறிபோகிற மாதிரி தானே அவங்க கொண்டு வராங்க. அப்போ இது எப்படி அவங்கள வந்து மாநிலங்களை குறிவச்சு இதை கொண்டு வராங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்ததான் இந்த பில்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அடுத்த செக்ஷனுக்கு வருவோம். கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகிள் 164 அதுலேயும் ஒரு கிளாஸை இன்செர்ட் பண்ணுறாங்க. ஆர்டிகிள் 164 அப்படிங்கிறது எதை பற்றினது அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் குறித்தான விதிமுறைகள் பற்றினது. ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மேல சொன்ன ஏற்கனவே ஒன்றிய அமைச்சருக்கு என்ன கண்டிஷனோ அதே தான் மாநில அமைச்சருக்கும். மாநில சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவரும் வந்து பார்த்தோம்னா 30 நாளாக ஏதாவது ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தார் அப்படின்னாலோ அந்த வழக்கினுடைய குற்றத்தன்மை அப்படிங்கிறது 5 வருடங்கள் அல்லது அதற்கு மேல் தண்டனை அளிக்கக்கூடிய பிரிவுகளில் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தாலோ அவரை வந்து பார்த்தோம்னா 31வது நாள் பதவி நீக்கம் செய்ய சொல்லி முதலமைச்சர் அவர் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கணும். அதன்படி கவர்னர் வந்து அவரை பதவி நீக்கம் செய்வார். அப்படி இல்லை அப்படின்னா, அப்படி முதலமைச்சர் கொடுக்கல, முதலமைச்சருக்கு நான் பதவி நீக்கம்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாலுமே 31வது நாள் ஆட்டோமேட்டிக்காக அந்த அமைச்சர் பதவியிலிருந்து விலக்கப்படுவார். இதே தான் வந்து முதலமைச்சருக்கும், அமைச்சருக்கு மட்டும் இல்ல, முதலமைச்சர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் 31வது நாள் அவரா ரிசைன் பண்ணணும். அப்படி ரிசைன் பண்ணல அப்படின்னா அவர் பதவி பறிபோகும். ஸோ இதுதான் வந்து இந்த பில்லினுடைய கண்டென்ட்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன் இந்த பில் வந்து ரொம்ப சர்ச்சைக்குரியதா பார்க்கப்படுது அப்படின்னா, நீதியினுடைய ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறதை கேள்விக்குள்ளாக்குற மாதிரி இந்த பில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, ஒரு நீதியினுடைய நேச்சர் என்ன அப்படின்னா, இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் கில்ட். ஒருத்தர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் வரை அவர் இன்னசென்ட் தான், அவர் வந்து குற்றவாளி கிடையாது அப்படிங்கிறது தான் சட்டத்தினுடைய, குற்றவியல் சட்டத்தினுடைய இயற்கையான அடிப்படை அதுதான். ஆனா அந்த இயற்கையை கேள்விக்குள்ளாக்குற வகையில இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இப்போ ஒரு அமைச்சரின் மீதோ அல்லது ஒரு சாதாரண நபரின் மீதோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தால், அவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருந்தாலும், சார்ஜ் ஷீட் போடப்பட்டிருந்தாலும், அவர் மீது என்ன ப்ரொசீஜர் நடத்தப்பட்டிருந்தாலும் நீதிமன்றத்தில் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் அவர்தான் செய்தார், இந்த குற்றத்தை அவர் புரிந்திருக்கிறார் அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக சாட்சிகளோடு நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் அவர் குற்றவாளி. ஆனா குற்றவாளின்னு நிரூபிக்கப்படுறதுக்கு முன்னாடியே ஒரு விசாரணை அமைப்பு, அது போலீஸா இருக்கலாம், இல்ல இடியா இருக்கலாம், இல்ல சிபிஐயா இருக்கலாம், இல்ல இன்கம் டாக்ஸ் நிறுவனமா இருக்கலாம், இவங்க ஒரு வழக்கு போட்டு ஒருவரை கைது செய்து விட்டார்கள், குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு அமைச்சரை கைது செய்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே பார்த்தோம்னா இவர் இந்த பதவியில் நீடிக்க தகுதியற்றவர் அப்படின்னு சொல்றதுங்கிறது அடிப்படை நீதி நடைமுறைகளுக்கு எதிரானது. இது அரசியலமைப்பு சாசனம் வழங்கியுள்ள உரிமைகளுக்கு எதிரானது அப்படிங்கிறது தான் இந்த மசோதாவின் மீது எழும்பக்கூடிய எதிர்ப்பினுடைய அடிப்படையா இருக்கு. இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம். பாஜக 2014 ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பார்த்தோம்னா தொடர்ச்சியாக மத்திய புலனாய்வு விசாரணை அமைப்புகள், அது இடியா இருக்கலாம், சிபிஐயா இருக்கலாம், இன்கம் டாக்ஸ் அதிகாரிகளா இருக்கலாம், இவங்க எல்லாருமே, இந்த அமைப்புகள் எல்லாருமே எதிர்க்கட்சிகளுக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிறது தொடர் குற்றச்சாட்டா இருந்துட்டு வருது. குறிப்பா இடி அப்படிங்கிற அமலாக்கத்துறை எதிர்க்கட்சிகளை முடக்குவதற்கான வெப்பனாக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது பல முறை தொடர் குற்றச்சாட்டுகளா இங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு ஏத்த மாதிரி தான் பார்த்தோம்னா இடியினுடைய கைதுகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா எதிர்க்கட்சிகள் எங்கெங்கெல்லாம் ஆள்கின்ற மாநிலங்களா இருக்காங்களோ அவங்களை குறி வச்சு அந்த மாநிலத்தினுடைய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் இவங்களை குறி வச்சு தான் தொடர்ச்சியா இடி வந்து வழக்குகளை பதிவு செஞ்சுட்டு வருது. அதுலயும் குறிப்பா பிஎம்எல்ஏன்னு சொல்லக்கூடிய இந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இது வந்து கடுமையாக்கப்பட்ட பிறகு பார்த்தோம்னா ஒருத்தர் மேல 5 அல்லது 5 ஆண்டுகளுக்கு மேல
இந்த குற்றச்சாட்டுக்கான அந்த வழக்கு புகாரை பதிவு செய்யறது, பிரிவை போட்டு பதிவு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு நடைமுறையா மாறிடுச்சு. அப்போ பிஎம்எல்ஏ ஆக்டின் கீழே ஒருத்தரை கைது செய்தாலே பார்த்தோம்னா அவரை ஒரு மாசம் சிறையில் வச்சிருக்கிறது அல்லது மாதக்கணக்கில் சிறையில் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரண நடைமுறையாக இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல 30 நாள் ஒருவர் சிறையில் வைத்திருந்தாலே அவருடைய பதவியை பறித்து விடலாம். அவர் முதலமைச்சராகவே இருந்தாலும் அவருடைய முதலமைச்சர் பதவியை 31வது நாள் பறித்து விடலாம். அதற்கு இடி அவர் மேல ஒரு பிஎம்எல்ஏ வழக்கு போட்டு இவர் மேல இந்த புகாருக்கான முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி அவரை கைது செய்தாலே குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாமலேயே 31வது நாள் ஒருவரை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிடலாம். அந்த மாநிலத்தில் பர்டிகுலர் மாநிலத்தில் அந்த ஆளும் கட்சி பலவீனமான கட்சியா இருந்தது அப்படின்னா அந்த ஆட்சியில ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களையோ மற்றவங்களையோ ஒரு குதிரை பேரம் நடத்தி அந்த மாநிலத்தினுடைய ஆட்சியையே கலைத்து விட முடியும் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளினுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அதிலும் குறிப்பா இந்த இடியினுடைய வழக்கு நடைமுறைகளை எடுத்துக்கிட்டோம்னா இடி பார்த்தோம்னா கடந்த 10 ஆண்டுகள்ல பார்த்தோம்னா 5297 கேஸ் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இடியில. அதுல எத்தனை வழக்கு கன்விக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 40 வழக்குகள் தான் கன்விக்ட் ஆயிருக்கு. அதாவது கன்விக்ஷன் ரேட் அப்படிங்கிறது 0.7%. 5297 கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல 40 வழக்குகள் தான் கன்விக்ட் ஆயிருக்கு, வெறும் 0.7%. அப்ப ஈடியால வழக்கு பதியப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட 99.3% பேர் குற்றவாளிகள்னு நிரூபிக்கப்படவே இல்லை. அதே மாதிரி அரசியல்வாதிகளை, அரசியல் தலைவர்களை குறிவைத்து இடி போட்ட வழக்குகள் அப்படின்னா 193 பேர் மேல இடி வழக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க கடந்த 10 ஆண்டுகள்ல பார்த்தோம்னா. அந்த 193 பேர்ல எத்தனை பேர் கன்விக்ட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தோம்னா வெறும் 2 பேர் தான் கன்விக்ட் ஆயிருக்காங்க. அப்போ மீதி 191 பேர் இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகள்னு நிரூபிக்கப்படல. அதுலயும் இந்த வழக்கு பதியப்பட்டதுல 95% பேருக்கும் மேல எதிர்க்கட்சிகளை சேர்ந்த அரசியல் தலைவர்களை குறிவைத்து தான் இடி வழக்குகள் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வெளியிட்டு இருந்தாங்க. அப்ப இவ்வளவு குறைவான கன்விக்ஷன் ரேட் வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதுவும் குறிப்பா எதிர்க்கட்சிகளை மட்டும் குறிவைத்து வழக்குகள் போடப்படுது அப்படின்னு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கிற ஒரு அமைப்பு. இப்ப நம்ம பார்த்த டேட்டா படியே 99.3% பேரை குற்றவாளிகள் அப்படின்னு இடி இன்னும் நிரூபிக்கல. ஆனா இந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் பார்த்தா அமைச்சர்களா இருந்து பதவி இழக்க கூடியவர்கள்ல அந்த 99.3% பேரும் வரதான் செய்வாங்க. அவங்கள குற்றவாளிகள் நிரூபிக்கப்படாமலேயே அவர்களுடைய அமைச்சர் பதவிங்கிறது பறிக்கப்படும். அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய அதிகாரம், உரிமை அப்படிங்கிறது அவங்க குற்றவாளிகள்னு நிரூபிக்கப்படாமலேயே அவங்க கிட்ட இருந்து பறிக்கப்படும். இது எவ்வளவு மோசமான ஒரு நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுல அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையில் ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்கிற வரை அவர் அமைச்சராக இருக்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தான். அதே மாதிரி ஒன்றிய அமைச்சராக வரணும்னா அந்த முடிவை எடுக்க வேண்டியது பிரதமர். ஆனா இந்த சட்ட திருத்தத்தின் மூலமா மாநில முதலமைச்சரினுடைய இந்த அதிகாரம் அப்படிங்கிறது பறிக்கப்படுது. இப்போ மாநில முதலமைச்சரின் அதிகாரம் அப்படிங்கிறது மாநிலத்தின் அதிகாரம் பறிக்கப்படுது. இன்னைக்கு ஒரு அமைச்சரை அவர் கைது பண்ணப்பட்டுட்டார், ஈடியால இந்த குற்றச்சாட்டு வச்சு அவர் கைது பண்ணப்பட்டுட்டார் அப்படின்னு அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு அவர் நிரபராதி அப்படின்னு தெரிய வருது அப்படின்னா அவர் நீக்கப்பட்டிருக்கார்ல, அப்ப அவர் சட்ட விரோதமா நீக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு தானே நம்ம பார்க்க முடியும். அதை குற்றவாளியாகவே இல்லாம வெறும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவரை சிறைக்கு உட்படுத்தி அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா பின் நாட்களில் அவர் நிரபராதி அப்படின்னு அவர் வெளியில வந்தார் அப்படின்னா அப்ப அமைச்சர் பொறுப்பிலிருந்து அவர் நீக்கப்பட்டதற்கு யார் பதில் சொல்லுது? இடி பதில் சொல்ல போதா? நாங்க தான் தவறான குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவரை கைது பண்ணோம், எங்களால் அதை நிரூபிக்க முடியல, இப்போ அவர் நிரபராதின்னு வெளில வந்துட்டார், அப்போ நாங்கள் தான் இதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறோம், அவர் அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கினது தப்பு, அதுக்கு நாங்கள் பொறுப்பு ஏற்றுக்கிறோம் அப்படின்னு இடி சொல்ல போதா? சிபிஐ சொல்ல போகிறாங்களா? இன்கம் டேக்ஸில் சொல்ல போகிறாங்களா? யார் சொல்ல போகிறாங்க? அப்போ யார் இதில் அக்கௌண்டபிளாக மாற போகிறது? ஒருவர் மீது தவறாக ஒரு வழக்கு விசாரணை பதியப்பட்டு அவர் தவறாக சிறைக்கு உட்படுத்தப்பட்டு அவர் நிரபராதின்னு வெளியில் வந்தார்னா அவருடைய பதவி பறிக்கப்பட்டதற்கோ அல்லது ஒரு மாநிலத்தில் இதன் விளைவு முதலமைச்சர் ஒருவர் கைது செய்யப்பட்டு
அவர் பதவி பறிக்கப்பட்டு அந்த ஆட்சியே கலைக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, பின் நாட்கள்ல அவர் நிரபராதி அப்படின்னு வெளியில வந்தா அந்த ஆட்சி கலைக்கப்பட்டதற்கு சம்பந்தப்பட்ட விசாரணை நிறுவனம் பொறுப்பேற்க போதா, அல்லது அந்த விசாரணை நிறுவனத்தினுடைய அதிகார மையமா இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பொறுப்பேற்க போதா, யார் பொறுப்பேற்க போறது? இப்ப இதுல தான் நமக்கு இன்னொரு கேள்வி வரும். என்னன்னா, பிரதமரையும் பதவி நீக்கம் செய்ய முடியும்ல, ஒன்றிய அமைச்சரையும் பதவி நீக்கம் செய்ய முடியும்ல அப்படின்னு கேட்டா, இடி எந்த அமைப்பின் கீழே இயங்குது? உள்துறை அமைச்சகத்தின் கீழே இடி வருது. உள்துறை அமைச்சகம் யார் கீழே வருது? பிரதமரின் கீழே வருது. அப்போ ஒன்றிய அரசு அதனுடைய அதிகார மையமா இருக்கக்கூடிய பிரதமர் அவருக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு விசாரணை அமைப்பு கைது பண்ணுவாங்களா? இல்ல கைது பண்ணத்தான் முடியுமா? இல்ல அப்படிதான் நடந்திருக்கா இது வரைக்கும்? ஒன்றிய அமைச்சர்கள் யாரையாவது இடி அரஸ்ட் பண்ணதா ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கா? இல்ல ஒன்றிய அரசினுடைய ஆளுங்கட்சி பாஜக ஆள்கிற மாநிலங்கள்ல அந்த மாநில அமைச்சர்களை ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் இடி கைது செய்திருக்கிறது அப்படின்னு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கா? அப்புறம் எப்படி இந்த விஷயத்துல ஒன்றிய அரசு பிரதமரையும் நீக்க முடியும் தானே, ஒன்றிய அமைச்சர்களையும் நீக்க முடியும் தானே, மாநிலங்கள் மட்டுமே குறிவைக்கப்படலையே அப்படின்னு எப்படி, எந்த லாஜிக்கின் அடிப்படையில் நம்ம பேச முடியும்? அப்ப பிரதமரின் பதவி பறிக்கப்படுதல் அல்லது பிரதமர் நீக்கப்படுதல் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது, அல்லது அரிதினும் 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 அரிதா வரலாற்றுல எப்பவாவது 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஆனா முதலமைச்சரின் பதவி பறிக்கப்படுதல், மாநிலத்தின் ஆட்சி கவிழ்க்கப்படுதல், மாநில அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்படுதல் அப்படிங்கிறது தான் தொடர் கதையா இங்க நடந்துட்டு இருக்கும். ஏன்னா குறிப்பா எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களினுடைய அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் தான் ஈடியால குறிவைக்கப்பட்டிருக்காங்க, கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப ஒரு விசாரணை அமைப்பு, ஒரு விசாரணை அமைப்பினுடைய அதிகாரி, ஒரு இடி ஆபீசர் நினைச்சா ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சியை கலைச்சிடலாம், ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சரை பதவியிலிருந்து நீக்கலாம் அப்படிங்கிற ஒரு அளவில்லாத ஒரு பவரை ஒரு விசாரணை நிறுவனத்தின் கையில கொடுக்கிற மாதிரி இந்த சட்ட திருத்தம் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய விமர்சனம். ஒரு அமைச்சர் குற்றம் செய்திருந்தா அவரை குற்றவாளின்னு சொல்ல வேண்டியது நீதிபதி. நீதிபதியின் உத்தரவுக்கு பிறகுதான் அவர் அமைச்சர் பதவி பறிக்கப்படும். இல்லைன்னா முதலமைச்சர் முடிவு பண்ணலாம் அவர் அமைச்சரா இருக்கலாமா வேணாமான்னு. ஆனா இப்ப இந்த சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்ததுன்னா ஒரு இடி ஆபீசர் நினைச்சா ஒரு அமைச்சரும் முதலமைச்சரும் அந்த பதவியில இருக்கலாமா வேணாமாங்கிற அளவுக்கு முடிவு பண்ண முடிகிற அளவுக்கான அதிகாரம் அந்த விசாரணை அமைப்புகளின் கையில கொடுக்கப்படுது அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆபத்தா பார்க்கப்படுது. நீதிமன்றத்துக்கும் மேலான அதிகாரம் பெற்ற அமைப்புகளா இந்த விசாரணை மத்திய புலனாய்வு அமைப்புகள் மாற்றப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இப்ப பாஜகவில் ஒரு எம்பி இருந்தாரு, பிரிட்ஜ் பூஷன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மேல பார்த்தோம்னா பாலியல் குற்றச்சாட்டு வச்சு இந்த ரெஸ்லிங் வீரர்கள் வீராங்கனைகள் பார்த்தோம்னா இந்த எம்பி மேல பாலியல் குற்றச்சாட்டு புகார்கள் வந்திருக்கு, இவரை கைது செய்யணும்னு சொல்லிட்டு கடுமையான போராட்டங்கள் நடத்தினாங்க. ஆனா அவர் கைது செய்யப்பட்டாரா? ஒரு பாலியல் புகார் வைக்கப்பட்டு இந்த நாட்டுக்கு ஒலிம்பிக்ல போய் விளையாடக்கூடிய வீராங்கனைகள் போராட்டம் நடத்துறாங்க இந்த நபரை கைது செய்யணும்னு சொல்லி. அவர் ஒரு எம்பி தான், அவரே கைது செய்யப்படல. இதுல ஒன்றிய அமைச்சர்களும் ஒன்றிய பிரதமரும் கூட இந்த சட்டத்தின்படி அவங்களையும் கூட குற்றம் பண்ணா, அவங்களும் குற்றச்சாட்டுக்கு உள்ளானா அவங்களையும் பதவியை விட்டு நீக்க முடியும்னு சொல்றதெல்லாம் அடிப்படையே இல்லாத ஒரு கனவுல தான் நடக்கும் இந்த மாதிரியான ஒரு முறை அப்படிங்கிறது. ஆனா மாநில முதலமைச்சர்களும் மாநில அமைச்சர்களும் கைது செய்யப்பட்டது அப்படிங்கிறது கடந்த காலங்களில் பல வருடமா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டார், டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். இவங்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளி நிரூபிக்கப்படல. தமிழ்நாட்டில் கூட பார்த்தோம்னா அமைச்சர்களா இருந்தவங்க கைது செய்யப்பட்டாங்க. இதுல குறிப்பா தமிழ்நாட்டில் பொன்முடி அவர் மேல ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் அவருக்கு தண்டனைக்கு வந்து அவர் அதை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணி அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டப்ப அவருக்கு மறுபடியும் அமைச்சர் பதவி கொடுப்பதற்கான வேலைகளை தமிழ்நாடு அரசு பார்த்தாங்க. அந்த டைம்ல பார்த்தோம்னா ஆர்.என். ரவி கவர்னர் இங்க உட்கார்ந்துகிட்டு அவர் வந்து குற்றவாளி, அவரை வந்து நாங்க வந்து மறுபடியும் அமைச்சராக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. கடைசியில அது நீதிமன்றத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல ஆளுநருக்கு அந்த அதிகாரம்லாம் கிடையாது, இந்த இடத்துல முதலமைச்சர் என்ன சொல்றாங்களோ அமைச்சரவை என்ன சொல்லுதோ அதைத்தான் ஆளுநர் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு வேற வழியே இல்லாம பொன்முடிக்கு அமைச்சரா வந்து அவர் வந்து பதவியேற்பு செய்து வச்சுட்டு போனார். அப்ப இங்க ஒரு அமைச்சரை இதன்படி நீக்கணும், இதன்படி நீக்கக்கூடாது அப்படின்லாம் முதலமைச்சரை தவிர வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லாதப்பவே பார்த்தோம்னா ஆளுநர் இங்க உட்காந்துக்கிட்டு செந்தில் பாலாஜி அமைச்சரா நீடிக்க நான் அனுமதிக்க மாட்டேன், பொன்முடி அமைச்சரா நீடிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் நீங்க அதிகாரம் பேசிட்டு இருந்தாரு. இப்போ சட்டப்படியே அதற்கான அதிகாரத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு.
பொன்முடியும் செந்தில் பாலாஜியும் உண்மையிலேயே குற்றம் செய்தார்களா செய்யலையா அப்படிங்கிறது வேறு விவாதம். ஆனால் நீதிமன்றத்தின் முன்னாடி அவங்க குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபிக்கப்படாத முன்பு வரைக்கும் பார்த்தோம்னா அவர்களுக்கு அமைச்சராக நீடிப்பதற்கான சட்டப்பூர்வமான உரிமை இங்க இருக்கு. அமைச்சராக இருக்கக்கூடிய யார் மேலேயும் குற்றச்சாட்டுகளே இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது அத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்கு. குஜராத் வன்முறையிலிருந்து பல வழக்குகள் அவர் மேல இருக்கு. பாஜகவில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் மேல பல கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் இருக்கு, விசாரணையில். அப்போ குற்றச்சாட்டுகள் இருக்கிற யாருமே பதவியில் நீடிக்க முடியாது அப்படின்னா ஒன்றிய அமைச்சர்கள் பல பேர் பதவியிலிருந்து இறங்க வேண்டியிருக்கும். ஆனால் அதெல்லாம் இங்கே நடக்காது அப்படின்னும் போது எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் இந்த உரிமையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றதுங்கிறது அது எந்த வகையில் சரியா இருக்கும்? அதை பிரச்சாரமாக செய்து வந்த ஒரு வாதத்தை இன்னைக்கு சட்டப்பூர்வமாக எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களின் அமைச்சர்களை முதலமைச்சர்களை குறிவைத்து இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது, இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த மசோதா அரசியல் சாசனத்தை கேள்விக்குள்ளாக்குகிற, அரசியல் சாசனத்துக்கு எதிரான ஒரு மசோதான்னு சொல்லி மிக கடுமையான எதிர்ப்பை எதிர்க்கட்சி எம்பிக்கள் எல்லாரும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த எதிர்ப்புகளை மீறி வாய்ஸ் ஓட் நடத்தி இந்த மசோதா பார்த்தோம்னா இப்போ ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இது குறித்து பல விமர்சனங்களை சட்ட நிபுணர்கள் கூட எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அபிஷேக் மனு சிங்வி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு கட்சியை தேர்தலில் உங்களால் வீழ்த்த முடியல அப்படின்னா அவங்கள இந்த மாதிரியான விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி கைதுகள் மூலமாக அந்த கட்சிகளை அல்லது ஆட்சியை வீழ்த்துவதற்கான வேலையை இது மூலமா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி ஒரு அரசியலமைப்பு சாசனத்தின்படி இந்த மசோதா அதன்படிதான் இருக்கிறதா அல்லது அதற்கு எதிரானதாக இருக்கிறதா அப்படிங்கிற அளவுக்கு விவாதம் நடத்தக்கூடிய மிக முக்கியமான மசோதாவா இருக்கக்கூடிய இந்த மசோதாவை எதற்காக இத்தனை அவசரமாக ஒரு சர்க்குலர் கூட இல்லாம திடீர்னு கொண்டு நான் இந்த மசோதாவை கொண்டு வரேன் அப்படின்னு அறிவிக்கிற அளவுக்கான அவசரம் அமித்ஷாவுக்கு ஏன் வந்தது அப்படிங்கிறது இந்த மசோதா குறித்து மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கு. அதே மாதிரி ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை நீக்குவதற்கான அதிகாரத்தை ஒன்றிய அரசின் கையில் இந்த மசோதா கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த மசோதாவினுடைய ஆபத்தாக பார்க்கப்படுது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.